இன்னைக்கு நம்ம கேர்ள் ஃப்ரம் நோவேருடைய அடுத்த எபிசோட் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரியே ஒரு 4 எபிசோட் மொத்தமா சேர்த்து ஒரு வீடியோல கவர் பண்ண ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நீங்க வந்துட்டு நன்னோ கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம நன்னோ வழக்கம் போல ஒரு நியூ ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாயின் பண்றா. அங்க இருக்கிற ஒரு டீச்சர் இந்த பொண்ணு புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் அப்படியே சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சுத்தி காமிச்சிட்டே இருக்கும்போது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போர்டு போட்டிருக்கு. இது என்ன போர்டு, இது என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இந்த ஸ்கூலையே வந்துட்டு இங்க படிக்கிற பசங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஃபண்ட் நல்லா கட்டியிருக்கோம், அது போல வந்துட்டு போர்ட்லாம் வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, பணத்தை வச்சு அப்படி என்ன விஷயம் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னோ ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாங்க. நீங்க சொல்லுங்க, பணத்தை வச்சு என்ன விஷயம்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களே வந்துட்டு ஒரு பதில் சொல்றாங்க. இது போல கிளாஸ் ரூம்ஸை வாங்க முடியுமா, எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எதாவது வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ரூமை பாக்குறாங்க. நான் பணத்தை கொடுத்து இந்த ரூமை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றாங்க. நம்ம ஹீரோனும் கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்துட்டு அந்த ரூமை வாங்குறாங்க. ரூமை வாங்கிட்டு அப்படியே பயங்கரமா ரெடி பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா டீனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிட்டாங்க. இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான பணக்கார பையன், பயங்கர ரிச். இந்த பையனுடைய அப்பா அம்மா அடிக்கடி அப்ராட் போவாங்க. போயிட்டு வரும்போதெல்லாம் எக்கச்சக்கமா எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இந்த பையனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிக்கடி வெளிநாடுலாம் போயிட்டு வருவான். இப்போ கூட இந்த பையன் எங்கேயோ போயிட்டு வரும்போது கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்துருக்கான். பசங்களுக்கு எல்லாம் கொடுக்குறப்ப பசங்களாம் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்மரிச்சு இந்த பையன் கூட எப்படிடா ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கூல்ல சுத்தி வந்துட்டு இருப்பாங்க போல. இப்போ டீனோ கிட்ட மச்சான் நானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு புதுசா நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. அந்த பொண்ணுமே சம பணக்காரி போல, வந்தவனே ரூமையே காசு கொடுத்து வாங்கிட்டாடா அப்படின்றப்ப எதுக்கு அந்த பொண்ணு ரூமை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு டீனோ கேக்குறான். அப்போ நம்ம ஹீரோனுடைய மாசான என்ட்ரி, அது என்னுடைய நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் நான் தான் நானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலுமே கம்பெனியுடைய கார்டை கொடுக்க ஆரம்பிக்கிறா. இப்ப பெல் அடிக்கிறாங்க. டீச்சர் உள்ளுக்குள்ள வராங்க. டீச்சர் வந்துட்டு எல்லாருக்குமே மார்க் ஷீட் கையில கொடுக்குறப்ப இந்த டீனோ வந்துட்டு பாத்தீங்கன்னா செமையா படிக்கிற பையன் போல சூப்பரா மார்க் வாங்கியிருக்கான். இவனுக்கு பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பையன் மார்க் கம்மியா வாங்கிட்டு ஐயோ நான் மார்க் வேற கம்மியா வாங்கிட்டேன், எங்க அப்பா மார்க் நிறைய எடுத்தா பைக் வாங்கி தரேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான் பைக் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்னுடைய கம்பெனியால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப இவங்களாம் பானு வாயை பந்துட்டு பாக்குறாங்க. உன்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் கம்பெனி தான் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றப்ப இவங்களாம் கம்பெனிக்கு போறாங்க. நம்ம ஹீரோன் கொஞ்சம் பணம் கேட்கிறாங்க. இந்த கொஞ்சம் பணம் மட்டும் கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பைக் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப இந்த பையனும் கம்மியான அமௌண்ட் கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோன் அந்த மார்க் ஷீட்டை கிழிச்சு போட்டு இவங்க புதுசா ஒரு மார்க் ஷீட் ரெடி பண்றாங்க. அந்த மார்க் ஷீட்ல இந்த பையனுக்கு நிறைய மார்க் இருக்கு, அப்படியே டிட்டோவா இருக்கு. பார்த்தா டீச்சரே கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க போல. இந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, கண்டிப்பா நீங்க பைக் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போறான். இந்த விஷயம் அப்படியே ஊர் முழுக்க அந்த ஸ்கூல் முழுக்க தீயா பரவுது. எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் கொடுத்து இந்த பொண்ணுகிட்ட ஹெல்ப் கேட்கிறாங்க. இந்த பொண்ணு ஹெல்ப் பண்றா. அந்த நூடுல்ஸ் மண்டையனும் அந்த மார்க் ஷீட்டை கொண்டுட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட காமிச்சு புதுசா பைக்கே வாங்கிட்டு வந்துட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோன் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது டீனோ கிட்ட டேய் இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறாங்க, நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதுவும் குறைஞ்ச விலையில ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனா நீ மட்டும் எந்த ஹெல்ப்புமே கேட்க மாட்டியே அப்படின்றப்ப நீ வேற அந்த பையனை பயங்கர பணக்காரன் சூப்பரா படிக்கிறான், அவனுக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்றப்ப இப்போ வந்துட்டு எல்லாருமே வீக்கெண்ட்க்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோன் பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம எதுக்கு டீனோடைய வீட்டுக்கு போக கூடாது, அவனுடைய வீடு பார்க்கவே ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் இருக்கும், நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டீனோ வேணாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு கெஞ்சி கேட்கிறப்ப சரி ஓகே நான் உங்களை கூப்பிட்டு போறேன், நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு என் வீட்டை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இங்கேருந்து பென்ஸ் கார்ல வீட்டுக்கு கிளம்புறான். இங்கதான் ஒரு ட்விஸ்ட், பைபிள பெரிய பணக்காரன்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க அப்பா அம்மாவே சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு என்னமோ பேக் பண்ணி வாழ்க்கையை ஓட்ட முடியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன உனக்கு பெருமை அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் காசை வந்துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இவன் வந்து ஒரு பெரிய பணக்கார மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். வீட்டுல அவங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வீடு குட்டியா கிடக்குது, வீடை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழுக்கா வேற கிடக்குது. இப்போ வந்துட்டு இவன் யோசிச்சு பாக்குறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப சரி ஓகே வேற வழியே கிடையாது, நானோ கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நீதானுக்கு ஹெல்ப் பண்ணும், எங்க வீடு முழுக்க நிறைய எக்கச்சக்கமான எக்ஸ்பென்சிவான திங்ஸ் இருக்கு, இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனா மொத்தமா நாசம் பண்ணி விட்டுருவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரேன்னு தெரிஞ்சாலே எங்க அப்பா அம்மா வந்துட்டு என்ன போட்டு பொலன்னு பொழந்துடுவாங்க, நீ தான் ஹெல்ப் பண்ணும், புதுசா ஒரு வீடு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கிறப்ப அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, ஆனா பணம் வேணும், 2 லட்சம் பக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப 2 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு பயபுல வாய பொழக்கிறான். இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேனல் பண்றாங்க. ஹீரோனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதாங்க இருக்கு. சரி பணம் தானே நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோன் ஒரு வீட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த வீடு பார்க்கவே ரொம்ப ரொம்ப பெருசா தான் இருக்கு. இந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறப்ப இதெல்லாம் ஒரு வீடா பார்க்கவே ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். பணம் எப்படியாச்சும் ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா லோன் கட்டத்துக்கு பணம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல. அப்பாக்கே தெரியாம ஏடிஎம் கார்டு ஆட்டிய போட்டுட்டு போயிட்டு பேங்க்ல இருந்த மொத்த பணத்தையுமே வழிச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டான் போல. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள்
கால்ல காமிக்கிறாங்க. இவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு பேங்க்ல இருந்து கால் வருது. எங்கயா நீ கட்ட வேண்டிய லோன் கட்டவே இல்லையா அப்படின்னு சொல்றப்ப, என்னங்க சொல்றீங்க, என் பேங்க்ல மொத்தமா 2 லட்சம் பக்ஸ் இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்றப்ப பேங்க்ல ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்றாங்க. இவருக்கு செம காண்டு, அப்படி இடியே உழுந்த மாதிரி இருக்கு. ஏங்க சத்தியமா அதுதாங்க பணம் இருக்கு, ஏடிஎம் கார்டு என் பாக்கெட்ல தான் இருக்கு, கண்டிப்பா பணம் காணாம போயிருக்க வாய்ப்பே கிடையாது, உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கும், ப்ளீஸ் எப்படியாச்சும் பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவனும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு போயிட்டு நேனோ கிட்ட இந்த காசை கொடுக்குறான். சரி ஓகே, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேனோவும் சொல்றா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் ஒரு பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த வீட்டுக்கு போறான். அங்க நேனோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே போல பசங்களாம் வராங்க. பசங்களாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் எப்பா எவ்வளவு பெரிய வீடு, பார்க்கவே சோக்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேனோ சொல்றப்ப அப்படியே உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு சர்வெண்ட்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஓரமா 2 சர்வெண்ட் பாவமா நிக்கிறாங்க. அங்க வச்சாம் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சர்வெண்ட் வேற யாருமே இல்ல, நம்ம டீனோடைய அப்பா அம்மா தான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு மண்டையில இடி விழுந்த மாதிரி செம்ம ஷாக்கு. இப்போ இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, சைலண்டா இருக்கான். அவங்க அப்பா அம்மாவும் இதையே மெயின்டைன் பண்றாங்க. இந்த டைம்ல சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இந்த பாப்போடைய கேப் மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருக்கும். டீனோ எடுக்க ட்ரை பண்றான். நீ எடுக்காத, அந்த சர்வெண்ட் லேடியை கூப்பிட்டு எடுக்க சொல்லு, நீ எல்லாம் எடுக்கக்கூடாது, நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு டீனோடைய அம்மாவை கூப்பிட்டு அந்த கேப் எடுக்க சொல்றான். இவங்க வந்துட்டு இவங்க காலாண்ட இருக்க கேப்பை தூக்கி மேல வச்சுட்டு அப்படியே போறாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் கொண்டுட்டு வர சொல்றாங்க. நம்ம டீனோடைய அப்பாவும் போயிட்டு ட்ரிங்க்ஸ் கொண்டுட்டு வராம வேற என்னமோ ஒரு ஜூஸ் ஊத்தி கொடுத்துட்டாரு போல. என்னையா அவனை ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா, என்னமோ ஜூஸ் ஊத்தி கொடுத்துருக்க, எனக்கு ஆல்கஹால் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, தம்பிங்களா உங்களுக்கு இன்னும் வயசாகல, நீங்க சரக்குலாம் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. நான் கேட்டா நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சு மிட்டாய் மண்டியும் ஓவரா பேசிட்டான். இங்க டீனோவால இந்த விஷயம் தாங்கிக்கவே முடியல. ஆனா அவன் அமைதியா இருக்கான். அந்த அப்பாவும் வேற வழி இல்லாம சரக்கை ஊத்தி கொடுக்குறாரு. இவங்க சரக்கு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, தம்மெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா எங்க அப்பா அம்மா போட்டு பொலன்னு பொழுதுடுவாங்க, கண்டிப்பா ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றப்ப, மச்சான் இதுக்கா பயப்படுற, 2 பேர் நிக்கிறாங்க இல்லையா, இவங்க மேல பழிய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப் அசால்ட்டா சொல்றான். இவனுக்கு மனசே உடஞ்சி போகுது. அவங்களுக்கு செம காண்டாகுது. இப்போ டீனோக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து நீயும் சரக்கு அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லி பாக்குறான். ஆனா குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றாங்க. இவன் வேற வழி இல்லாம சரக்கு அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா போடைய மனசு உடஞ்சே போயிடுச்சுங்க. இப்போ இது வரைக்கும் குடிச்சது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெட் ஒயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்பான். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப, அதை சொல்றதுக்கு நீ யாரா, நான் கேட்டா நீ கொடுக்கணும், என்னடா அவனுடைய சர்வெண்ட் எத்தெல்லாம் பேசிட்டாங்க, கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா, நீ போயிட்டு ஒழுங்கா இப்ப ரெட் ஒயின் கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவன் மரியாதையே இல்லாம பேசிட்டான். இந்த சீன்லாம் பாக்குறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியா இருக்கும். இந்த சீன்ல நம்ம உட்காந்துட்டு இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. அதான் இந்த சீரிஸ் உடைய பயங்கரமான சக்சஸ். இப்ப அப்படியே பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பாப் போயிட்டு ஒரு கன்னை கொண்டுட்டு வரான். அந்த கன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்குது. இப்போ இவன் இந்த கன்னை கொண்டுட்டு வந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு சூப்பரான கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிற எல்லா பணத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. பணம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் வந்திருக்கு. இப்போ கேம் என்ன அப்படின்னா, இந்த கன்னை வச்சுக்கிட்டு தன்னை தானே ஷூட் பண்ணிக்கணும். இதுல வந்துட்டு ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்குது இல்லையா, இந்த ஒரு புல்லட் யாருக்கு மேல பாயுதோ அவங்க வந்துட்டு இந்த மொத்த பணத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்றப்ப எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஐயோ பணத்துக்காக நான் ஷூட் பண்ணிக்க மாட்டேன், இதெல்லாம் ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, நான் கேமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேனோ ஒத்துக்கிறான். அப்படியே எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நேனோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணுவா பாருங்க, மத்த எல்லாருமே கையில் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பொண்ணு தலையில வச்சு ஷூட் பண்ணுவா. அடியே லூசாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இந்த பொண்ணு ஷூட் பண்றப்ப ஷூட் ஆகாது. எப்பா கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா டீனோ கிட்ட போகும். அந்த பையன் ஷூட் பண்ணலான்னு போறப்ப இந்த விஷயத்த உங்க அப்பா பார்த்துட்டு கன்னை புடுங்கிட்டு, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க நீங்க என்ன ஜஸ்ட் பணத்துக்காக உங்க உயிரையே தியாகம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டே இருக்கும்போது இங்க பாப்க்கு சமயக்கம் வந்து இங்க அப்பனை போட்டு பொலன்னு பொழந்துட்டான். சொல்ல போனா சாகவே அடிச்சிட்டான். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி நினைவே இல்லாம படுத்து கிடக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு டீனோக்கு செம ஷாக்கு. ப்ளீஸ்டா மச்சான் ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு சொல்றான். இப்போ அம்மாக்காரி வந்து பார்த்துட்டு, அட பாவீங்களா, என் புருஷனை அடிச்சே கொலை பண்ணிட்டீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னை காமிச்சு மிரட்டுறாங்க. அதுல இருக்கிறது ஒரே ஒரு புல்லட், லாஸ்ட் ஷாட். இந்த பொம்பளை ஷூட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா குண்டு பாஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த பையன் கிட்ட போயிட்டு கன்னை புடுங்கிட்டு அந்த அம்மாக்காரியை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இப்போ டீனோவால என்ன விஷயம் பண்றது அப்படின்னே தெரியல. இவன் உண்மையை சொல்ல மாட்டான். இப்போ அப்படியே அந்த பையனை பிடிச்சி தனியா எடுத்துக்கிட்டு போறான். இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க போல, அப்படியே அசைவே இல்லாம கிடக்குறாங்க. அட பாவி, அநியாயமா அடிச்சு கொலை பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இந்த பக்கம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நேனோ சிரிப்பா பாருங்க. இந்த சீன் அப்படியே செம்ம டெவில்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இவன்
இவன் கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அப்பா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. செம்மையா அடிபட்டிருக்கு. அப்படியே கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனால என்ன விஷயம் பண்றது அப்படின்னே தெரியல. இவன் பாருன்னு உள்ள போறான். உள்ள போனா அவங்க கேஷுவலா பேசிட்டாங்க. அம்மா தம்பி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஜூஸ் குடிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இதுக்கப்புறம் வந்துட்டு இது போல பயங்கரமான கேம்லாம் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இப்ப என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களை அடிச்சாங்க பாத்தீங்களா, அடிக்கிறப்ப இவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இவங்க வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க போல. இந்த விஷயத்தை இவங்க வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த பணத்துல கொஞ்சம் பணம் மட்டும் தூக்கி, அதாவது 3,50,000 பக்ஸை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த விஷயத்த நீங்க வெளியே சொல்லாதீங்க, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனோ பணத்தை எடுத்து கொடுத்துட்டா அவங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க போல. இப்போ ரியல் டைம்ல அப்பா புள்ள கிட்ட சொல்றாரு, இதுக்கப்புறம் இந்த கேமை விளையாட போகும்போது என்னையும் கூப்பிட்டு போ, நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பணத்தை வாங்கி வந்து அப்படியே கத்தியா வச்சிருக்காங்க. ஹீரோயின் பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு புது ஸ்கூல்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு ஜாயின் பண்றாங்க. இந்த ஸ்கூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் வச்சிருக்கான் போல, ட்ரம்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு செம்மையா குத்தாட்டம் போட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நேனவும் போயிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு செம்மையா குத்தாட்டம் போட்டுட்டு சூப்பரா டான்ஸ் பண்ணிட்டு செம்மையா என்ஜாய் பண்றா. இப்போ இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேன் போயிட்டு நேனவை மீட் பண்றான். எதிர்த்தியா பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இந்த விஷயமெல்லாம் அப்படியே வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போதான் இந்த பொண்ணை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் சொல்றான். ஏமா உன் பேர் என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நேனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. இவன் பேரு ஹேன், உன் பேரு நேனோ, ரெண்டு பேரும் சேர்த்தா ஹேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை கிரியேட் பண்றான். உங்க ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு, போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இவங்க பேர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு FB பேஜை கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணிட்டு இந்த வீடியோலாம் போட்டா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் லைக் பண்றாங்க, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க. இந்த டைம்ல பார்த்து ஒரு பொண்ணு மட்டும் ஆங்கிரி சிம்பிள் கொடுக்குறா. அந்த பொண்ணை திட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யூயி. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்துட்டு அப்படியே தனியா பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, யாரு அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட சேர்ந்துட்டு FB பேஜ் எல்லாம் ஓபன் பண்ணிருக்க, செமையா கமெண்ட் பண்றாங்க, நீயும் அந்த பொண்ணு தான் சமப்பாரு, நீங்க ரெண்டு பேரும் சம ஜோடி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துட்டே இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றப்ப இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் Facebook கமெண்ட்க்கு மட்டும்தான், லைக் மட்டும்தான், நீ தான் என்னுடைய உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட், நான் உன்னை எப்பயுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டா. இவனும் ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு பாக்குறப்ப டப்புனு இவனுக்கு ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்னு பாத்தீங்கன்னா நேனோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது தானே தலைவியை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவுத்து விட்ட காலமான மாதிரி பறந்துட்டு ஓடுறான். அட பாவி, என்னடா இப்பதான்டா பேசிட்டு இருந்த, அதுக்குள்ள ஓடி போறியா அப்படின்னு சொல்லிட்டு யூஇ பார்த்துட்டு இருக்கா. இவனும் அந்த ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு நேனோவை ஸ்கூல் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா FBல லைவும் போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்துட்டு ஸ்கூல் முழுக்க தேடிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த பொண்ணு பாத்ரூம் குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஹேனும் போயிட்டு என்னமோ ஹீரோ மாதிரி பாத்ரூம் கதவியை உடைக்க முடியாம கஷ்டப்பட்டு உடைச்சி அந்த பொண்ணை காப்பாத்தி அப்படியே வெளியே தூக்கிட்டு வரான். இந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கா போல. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா யூவிக்கு மனசு பத்திக்கு தெரியுது, சாரி வயிறு பத்திக்கு தெரியுது. இப்போ நேனவும் கண்ணை திறக்கிறா. கண்ணை தந்துட்டு சாரி என்ன மன்னிச்சிடு, உள்ளுக்குள்ள கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்து மயக்கம் போட்டேன் அப்படின்னு சொல்றப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன்ஸ்லாம் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒருவேளை நேனோ கமிட்டடா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப நானும் ஒன்றும் கமிட் கிடையாது, நீ என்ன கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நானும் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னாகிறாங்க. இதை பார்த்துட்டு யூவிக்கு செம காண்டு. ஆட எருவட்ட எருமைக்கு பிறந்தவனே இப்பதானடா ப்ராமிஸ் பண்றேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிட்டா. இப்போ இவங்க ரெண்டு பேருடைய பேர் வந்துட்டு செமையா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்கூல் முழுக்க இவங்கள பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை வச்சு மெர்ச்சன்டைஸே வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பில்லோ கவர், அது இது மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டி பனியன் கூட ரெடி பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஏன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற அந்த டீச்சர்ஸே இந்த பேரை பத்தி அப்படியே பெருமையா பேசுறாங்க. அப்படின்னா நீங்க எருமை மேய்க்க வரல, இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரல, இவங்களை பத்தி பெருமையா பேசதான் வந்திருக்கீங்க. இந்த ஸ்கூலுக்குலாம் எங்க சுதா டீச்சரை ஒரே ஒரு நாள் மட்டும் அமுச்சு வச்சிருந்தோம், அவள்தான் ஸ்கூலையே கிளீன் போல்ட் ஆக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் இந்த பேரை பத்தி தான் செமையா பேச்சு, இவங்க சாப்பிட்றது, பேசுறது, தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அப்படியே லைவா வீடியோ எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. 300ல இருந்த ஃபாலோவர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 5000 மாறிடுச்சு. பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்காங்க. இப்போ ஹேனோ அப்படின்ற பேர்ல ஒரு பேண்டியை உருவாக்கிட்டாங்க போல. இவங்க அப்படியே பாட்டு பாடி நடனம்லாம் ஆடி செமையா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது யூவிக்கு செம காண்டி இந்த பொண்ணு கோச்சிட்டு ரூமுக்குள்ள போயிட்டா. இந்த விஷயத்த ஹேனோ பாக்குறான். பார்த்துட்டு இந்த பொண்ணை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு ஏமா அப்படி பண்ற, எதுக்கு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப எனக்கு இந்த விஷயம்லாம் சுத்தமா பிடிக்கல, நீங்க தான் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்துட்டு கழிச்சு கட்டலான்னு பாக்குற, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவதான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இவன் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். இது எல்லாமே லைக் ஆக மட்டும்தான், நான் உன்னதான் உண்மையா லவ் பண்றேன், ப்ளீஸ் ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு, அந்த பொண்ணை எப்படியாச்சும் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப அப்படின்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டா. இவனும் ப்ராமிஸ் பண்ணலான்னு கிட்ட போறப்ப அந்த கேமரா
கேமராக்காரன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நேனோ எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு செம ஷாக்கு. அடப்பாவி நீ என்ன ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நேனோ கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிட்டா. இதை பார்த்த ஹானோ ஃபேன்ஸுக்கு செம காண்டு. யூவி ஏன் இப்படி பண்றான், இந்த பையன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கடுப்பாகிறாங்க. நீ போயிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்றப்ப ஹானோ போயிட்டு நேனோ மீட் பண்றான். நேனோ செம்மையா அழுதுகிட்டே இருக்கா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை ஏமாத்திட்டேன், நானும் அந்த பொண்ணு தான் உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க ஃபேஸ்புக் லைக்காக தான் வந்துட்டு நான் இவனை யூஸ் பண்ணிட்டேன், சாரி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்துட்டு டக்குன்னு பயங்கரமா அப்படியே பேய் மாதிரி சிரிப்பா பாருங்க. இந்த பொண்ணுடைய சிரிப்பே செம்மையா இருக்குங்க. நான் உண்மையிலேயே அப்செட் ஆகி அழுதுட்டு இருக்க நீ நினைச்சுக்கிட்டியா, நீயும் அந்த பொண்ணு தான் லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஃபேமஸ் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்ப அப்படின்னா எப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டப்ப பிரேக்கப்பா, இப்போ நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னா இது எல்லாத்துக்குமே யூஇ தான் காரணம், யூஇக்கு ஆசைப்பட்டுட்டு என்னை பாதிலேயே கழட்டி விட்டு போறான், சாகிற வரைக்கும் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே கழட்டி விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் ஃபேன்ஸ் என் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்றப்ப இவன் செம்மையா கடுப்பாயிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டான். அப்புறம் அந்த கேமராக்காரன் அந்த யூஇ பொண்ணு அசிங்கமா இருக்கிற போட்டோவை FB-ல போட்டு பயங்கரமா மீம்ஸ் தான் போட்டு செம்மையா வச்சு செய்யறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. யூஇன் ஹேண்ட்க்கு மெசேஜ் பண்றா. மெசேஜ்ல என்ன விஷயம் சொல்றா அப்படின்னா, நேனோ இன்னொரு பையனும் ஒன்னா இருக்கிற மாதிரி நம்ம போட்டோஸ் எடுத்து ஸ்கூல் முழுக்க ஒட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு பிளானை போட்டு ஒரு பையனை பால் விளையாட சொல்லி அமுச்சு வச்சுட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு பால் விளையாடிட்டே இருக்கும்போது நேனோ அந்த பையனும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த போட்டோ எடுத்து எடிட் பண்ணிட்டு கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ஸ்கூல் முழுக்க ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல ஹானோடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே போட்டோஸா கிளிக் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படியே லஞ்ச் பீரியட் ஆகுது போல, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு போனா கேன்டீன் முழுக்க அப்படியே உங்களுடைய ஃபேன்ஸ் தான் அப்படியே இந்த மாஸ்கை போட்டுட்டு ஒரு மாதிரி இந்த பொண்ணையே பாக்குறாங்க. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏறி நின்று என்னமோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா பாருங்க. அப்போ இங்க இருக்கிற எல்லா பசங்களுமே சேர்ந்துட்டு கையில இருக்க சாப்பாடுலாம் தூக்கி இந்த பொண்ணுக்கு மேல போட்டு இந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறாங்க, பயங்கரமா காயப்படுத்துறாங்க. இங்க வந்துட்டு ஹேன் உட்காந்துட்டு இருப்பான், அதனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்ததா ஹேனும் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு மீட் பண்றப்ப நீ அந்த பொண்ணுடைய நம்பர் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நேனோடைய நம்பர் இந்த பொண்ணு வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தனியா இருக்கிறப்ப ஹேனோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அதுல அந்த யூஇ பொண்ணுக்கு ஒரு கண்ணில் செம்மையா அடிபட்டுச்சு போல, ஒரு கண்ணையே அப்படியே கட்டு போட்டு வைக்கிட்டாங்க. ஹேன் தான் போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காமிக்கிட்டாங்க. நம்ம யூஇயும் நேனோவும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறப்ப டக்குனு இந்த பொண்ணு பிடிச்சி தள்ளி விட்டா போல இந்த பொண்ணு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து ஸ்பாட்லயே செத்து போறா. இந்த விஷயத்த பார்த்த ஃபேன்ஸ்லாம் அப்படியே கதறி அழுகுறாங்க. இந்த பையனும் செம்மையா அழுகுறான். அப்படியே இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவன் அங்கிருந்து கிளம்பி வந்து எப்படியோ நீ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்ட, நம்ம பிளான் பண்ண மாதிரியே செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னு சொல்றப்ப நான் எங்கட அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேய் இறஞ்சி போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. சரி விடு, இப்பதான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா இல்லையா, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து இவனை கூப்பிடுறாங்க. இவன் போயிட்டு பார்த்தா அங்க ஒரு செம ட்விஸ்ட், இந்த பொண்ணு இன்னமும் சாகல. டாக்டர் இந்த பையனை கூப்பிட்டு வச்சு இதுக்கப்புறம் இந்த பொண்ணு படுத்த படுக்கையா தான் இருக்க போறா, இந்த பொண்ணை வந்துட்டு சாகிற வரைக்கும் யாராவது கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு தான் ஹேண்ட் இருக்கானே இவன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணும் போதே சொன்னா அந்த பொண்ணு நீ எப்பயுமே என் கூடியே இருக்கணும், கூடியே இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சரின்னு சொல்லிட்டு இவனும் ப்ராமிஸ் பண்ணா. இப்போதான் ஹேண்ட் இருக்கான் இல்லையா, ஹேண்ட் வந்துட்டு சாகிற வரைக்கும் நேனோவை ரொம்ப சந்தோஷமா பத்திரமா பார்த்துப்பான் அப்படின்றப்ப இவனும் போயிட்டு நேனோக்கு பக்கத்துல உட்காரான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிட்டாங்க. இப்போ நம்ம நேனோ குதிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், உன்னால் தான் வந்துட்டு ஹேண்ட் சாகிற வரைக்கும் என் கூடயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இந்த பொண்ணு கீழே குதிச்சிருப்பா. இந்த பொண்ணு ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யூஇக்கு புரிஞ்சிருக்காது, இப்பதான் புரியுது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் எபிசோட்க்கு போயிடலாம். ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்லயே இந்த எபிசோடும் நெக்ஸ்ட் எபிசோட்க்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கனெக்ட் வச்சிருப்பாங்க. அதனால 6வது எபிசோடையும் 7வது எபிசோடையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே எபிசோட் மாதிரி மொத்தமாவே பார்த்து முடிச்சிடலாம். இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே வழக்கம் போல நம்ம நேனோ வந்துட்டு பாத்தீங்கன்னா புது ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாயின் பண்றா. இந்த ஸ்கூல்ல ஃபுட்பால் காம்படிஷன் நடக்க போது போல. இப்போ நம்ம ஹீரோன் அப்படியே வழக்கம் போல பேசிக்கிட்டு போறாங்க. ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய சக்தி என்ன, அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், காதலா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஏன் பகையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த ஃபுட்பால் டீம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த டீம்ல ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். இங்க வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இங்க விளையாடி முடிச்சோடனே எல்லாருக்குமே தண்ணி கொடுக்குறா. இந்த பொண்ணு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்கூலுடைய ஸ்போர்ட்ஸ் மேனேஜர் இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு எல்லாருக்குமே தண்ணி கொடுத்துட்டு அந்த ஓன்ற பையனுக்கு மட்டும் ஜூஸ் கொடுக்குறா. இதை பார்த்துட்டு ஓடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு அடிப்பாவி நாங்களும் சேர்ந்தாண்டி விளையாடணும், அந்த பையனுக்கு மட்டும் ஜூஸ் கொடுக்குற, எங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குற அப்படின்றப்ப நீங்களாம் எங்கடா விளையாடுறீங்க, ஓ மட்டும் இல்ல அப்படின்னா இந்த டீமே கிடையாது, இங்க ஓ தான்
தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓவ புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேம். இந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட அப்படியே வளைஞ்சு பேசிக்கிட்டு நைட் நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இல்ல நான் வர முடியாது, நான் போயிட்டு அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓவ ஒன் சைடா பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க ஃபுட்பால் டீமுக்கு மட்டும் தனியா வந்துட்டு ஒரு மேனேஜர் வர போறாங்களாம். இன்னைக்கு தான் அந்த பொண்ணு புதுசா ஸ்கூல்ல சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நேனோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேனோ செமையா மாசா ஒரு என்ட்ரி கொடுக்குறா. இந்த பொண்ணை பார்த்தனே ஓக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வளைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பார்த்தோன்னே பேம்க்கு சுத்தமா பிடிக்கல, இந்த பொண்ணையே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த டீம்ல இருக்க பசங்களாம் நேனோ புதுசா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வளைஞ்சிக்கிட்டு ட்ரீட் வைக்கிட்டாங்க. இந்த ட்ரீட்ல அந்த பொண்ணு வந்து கலந்துக்கிறா. அதே போல ஹோ வந்து கலந்துக்கிறான். அந்த பையன் வரும்போது ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கொடுத்து ஹீரோனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். இந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது. டே நீ அம்மாவை பார்க்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னேன், இந்த பையன் தான் சொல்லி உன்னை சும்மா கலாச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். பேம்க்கு நல்லாவே தெரியுது ஓ வந்துட்டு நேனோவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு செமையா கடுப்பாகுறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அத்த சீன்ல இந்த பையன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப உன்னால முடியும், நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேனோ சேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பாகுது. நீ போயிட்டு பால் பொறுக்கிட்டு வா, அதெல்லாம் கொண்டுட்டு வந்து வை, இதை அப்படி பண்ணு, தண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா நேனோவை வேலை வாங்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஓ வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த பொண்ணு இப்பதானே புதுசா வந்திருக்கா அப்படின்றப்ப நான் ஒன்னும் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தலப்பா, அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப நீ வா நேனோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிட்டு போறான். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு செமையா காண்டாயிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு பாத்ரூம் போயினே இருக்கும்போது அந்த செவுத்துல இந்த பொண்ணுடைய மூஞ்சி சாணி மூஞ்சி, இந்த பொண்ணுடைய மூஞ்சி செமையா நாத்தடிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதுறா. இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணையே பழி வாங்கிட்ட மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு உணர்ச்சி. இப்ப பேம் வெளியே வரப்ப நம்ம நேனோ உள்ளுக்குள்ள போறா. உள்ள போயிட்டு பார்த்துட்டு செமையா காண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம நேனோ அவளுடைய ஸ்டைலே அப்படியே டெவில் மாதிரி செமையா சிரிக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பேம் ஹாஸ்டல் ரூமுக்கு போறா. அங்க போயிட்டு லவ் கிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதி ஆன்லைன்ல போஸ்ட் பண்றா. போஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்லாம் படிச்சுட்டே இருக்கா. இப்ப ஃப்ரெண்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் டைரியில எழுதுறா. அதுக்கப்புறம் நேனோ போயிட்டு அந்த செவுத்துல எழுதின விஷயத்த பார்த்ததும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அதனால நேனோ போயிட்டு அந்த பிளேயர்ஸ் உடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு துவைக்க போடலான்னு பார்த்தா அங்கிருந்து செமையா நாத்தடிக்குது. பேம் வந்து பாக்குறா ஒருவேளை துணில இருந்தா நாத்தடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா துணில இருந்து வரல, இந்த பொண்ணுக்கு மேல இருந்தா வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்டுபிடிக்கிறா. இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு மேல இருந்தா நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹோ வந்து பாக்குறான் ஹீரோயின் மேல இருந்தா நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பயந்துட்டு அப்படியே வெளியே ஓடி போயிட்டாங்க. நாத்தத்துக்கு பயந்துட்டே வெளியே ஓடி போயிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோனுக்கு ஷேம் பப்பி ஷேம்னு ஆயிடுச்சு. ஐயோ அசிங்கமா போச்சே, இந்த விஷயத்தை எப்படியாச்சும் போக வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி மூஞ்சில பூசிக்கலான்னு பார்த்தா எது வாங்குறது அப்படின்னே தெரியல. இங்க பேம் வரா. பேம் கிட்ட ஏதாவது ஒரு நாத்த மருந்த சஜஷன் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிட்டா. நம்ம ஹீரோ நிறைய நாத்த மருந்து வாங்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பொண்ணு மறுபடியும் பாத்ரூமுக்கு போறா. இப்போதான் பேம்க்கு புரியுது நம்ம எழுதின விஷயம் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஓ என்ன பயங்கரமா உருகி லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போறா. அப்போ கோச் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு எப்படி நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணுக்கு நல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, பசங்க எல்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு இந்த விஷயத்த கவனிக்காம பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ பால் இந்த பொண்ணுக்கு மேல ஒழுக வருது. இந்த டைம்ல ஓ வந்துட்டு அந்த பால் தடுத்து இந்த பொண்ணை காப்பாத்துனா. செவுத்துல எழுதின விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாக்குறப்ப ஆக்சுவலா இங்க நடந்த விஷயமே வேற. அந்த பால் கோச்சுக்கு மேல விழ வந்திருக்கும் போல. கோச் உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. இவனு இங்கிருந்து போயிட்டான். இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான். என்ன ஓ உன்னதான் காப்பாத்த வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டிருப்பியே, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறந்துருக்குமே, நீ வேற ஓ ஒரு நாயை காப்பாத்தினாலும் காப்பாத்துவோம் ஆனா உன்னை மட்டும் காப்பாத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கலாச்சிட்டு போறான். இதை கேட்டு காண்டான இந்த பொண்ணு பாத்ரூம் செவுத்துல போயிட்டு டேங்க் ஒரு டாக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போறா. வெளியே போயிட்டு பார்த்தா இவன் நல்லா இருந்தவன் டக்குன்னு நாய் மாதிரி மாறி அங்க இருக்கிற எல்லாருமே பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறான். இவனை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனுக்கு என்ன ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் நேஷனல் லெவல் காம்படிஷன் இருக்கு, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப உன் மூஞ்சில இருந்து நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டு இந்த பொண்ணு பாட்டு அங்கிருந்து போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பேம் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இந்த பொண்ணு கிட்ட இருக்கிற எல்லா பேனாவையுமே எடுத்து ஓ பேம பயங்கரமா லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ஃப்ரெண்டு பாக்குறா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன விஷயம் இப்படி பண்ற அப்படின்றப்ப அது ஒன்றும் இல்லை என்னுடைய பேனா எழுதுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இந்த டைம்ல ஓ வந்து ஒரு மெசேஜ் பண்றான். நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மெசேஜ் பண்றப்ப இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்பதான் எழுதி 5 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள நிறைவேறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப இப்படிதான் போயிட்டு நேனோ கிட்ட கேட்க போறேன், அந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு செம காண்டி, இவன் ஒருத்தன் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா காண்டாகிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் இந்த பொண்ணு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பாத்ரூம் செவத்துல
என்ன விஷயம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆய் போற மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கும்போது ஒரு நட்டச்சியை 2-3 பொண்ணுங்க சேர்ந்துட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சு அந்த பொண்ணை ரேகிங் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இந்த பொண்ணு வெளியே போயிட்டு பாக்குறப்ப அந்த பொண்ணு கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஒன்னும் அழுகாத, நீ யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அவங்க பேரை இந்த பாத்ரூம் செவத்துல எழுதி வை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றப்ப ஏமா போமா உனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படியே வெளியே போயிட்டா. இப்ப அப்படியே பாத்ரூம் கிளீன் பண்ற ஆன்ட்டி வந்து பாருங்க. ஆன்ட்டி வந்து பார்த்தா இந்த பொண்ணு பாத்ரூமுக்கு பக்கத்துல நிக்கிறா. ஏமா நீ கிளாஸ்க்குலாம் போக மாட்டியா, எப்ப பார்த்தாலும் கட் அடிச்சுட்டு பாத்ரூம்குள்ள உட்காந்துட்டு ஏதாவது கிறுக்கதே உனக்கு வேலையா, ஒழுங்கா போமா அப்படின்றப்ப அடி போடி குந்தாணி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே போறா. வெளியே போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு மேல நாத்தடிக்கல. அது மட்டும் இல்லாம டேங் வந்துட்டு அமைதியா நார்மல் பையன் மாதிரி இருக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு திரும்பி போயிட்டு பாக்குறப்ப அந்த ஆன்ட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அடியே குந்தாணி ஆன்ட்டி, நான் சொல்றதை கேள்றி, அதை கிளீன் பண்ணாதடி ப்ளீஸ் டி, நான் சொல்றதை கேள்றி அப்படின்றப்ப ஏமா இந்த பாத்ரூம்லாம் கிளீனா வச்சுக்கணுமா, அதுதான் எனக்கு இங்க சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ப்ளீஸ் நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, இந்த செவுத்துல எந்த விஷயம் எழுதினாலுமே அது பலிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை கொடுக்குறப்ப அந்த பெண்ணை வாங்கி தூக்கி போட்டு போயிட்டு படிக்கிற வேலையை பாரு, அங்க இருந்தா நடக்கும் இங்கே இருந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருடா விட்டுக்கிட்டு ஒழுங்கா இங்கிருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விரட்டி விட்டு செவுத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்க அழிச்சு விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆன்ட்டி போயிட்டு கோச் கிட்ட எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளைண்டும் பண்ணி விட்டுறாங்க. கோச் இந்த பொண்ணை கூப்பிட்டு ஏமா நீ நல்ல பொண்ணு அப்படின்னா உன்னை மேனேஜரா போட்ட, நீ எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, இதுக்கு மேல இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அனுப்புறாரு. என்னையே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றியா அடி தக்காளி, உனக்கு எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள போயிட்டு என்னமோ எழுதிட்டு வெளியே வரப்ப இந்த பொண்ணுடைய முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். இந்த பொண்ணு என்ன விஷயம் எழுதுனா அப்படின்லாம் காமிக்கல. இந்த பொண்ணு வெளியே வரப்ப டக்குன்னு பார்த்தா ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே பயந்துட்டு அலறிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டு பாக்குறாங்க. இந்த பொண்ணும் போயிட்டு பார்த்தா அந்த கிளீனிங் லேடி சூசைட் பண்ணிட்டு அப்படியே தூக்கு மாடிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. இப்போதான் காமிக்கிறாங்க இந்த கிறுக்கு சிரிக்கி அந்த பாத்ரூம்ல அப்படி என்ன விஷயம் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பைத்தியம், இவளே சூசைட் பண்ணிட்டு இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கா போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 6th எபிசோட முடிக்கிறாங்க. 7th எபிசோடைய ஸ்டார்டிங் பாத்தீங்களா அந்த விஷயத்த காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பயந்துட்டு ஐயோ இந்த கிழவி நம்மளால இறந்து போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கிருந்து போறப்ப அங்க நேனோ வரா. இவங்க ஏன் இப்படி முட்டாள்தனமா சூசைட் பண்ணிட்டாங்க, இவங்களுக்குன்னு பசங்க இருக்காங்க, அந்த பசங்களும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா இவங்களை வந்துட்டு யாரோ கொலை தான் பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப ஐயோ மாட்டிக்கிட்டும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அல்லு கிளம்பு. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு நட்டிச்சியை காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, நான் பாத்ரூம் செவத்துல போயிட்டு பார்த்துட்டு வந்தேன், இப்போ இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுன்னு தனியா பேசிட்டு தனியா போறா. ஐயோ இவளே போதும் போலியே, ஸ்கூல் முழுக்க பேசி நம்ம தான் கொலகாரி அப்படின்னு மாட்டி விட்டுவா போலியே, இந்த விஷயத்த இவ பார்த்த மாதிரி யாராவது பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு அந்த பாத்ரூம்ல எழுதின விஷயம்லாம் அழைச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா செத்து போயிட்டு தான் நினைச்ச அந்த ஆன்ட்டி உயிரோட இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு செம ஷாக்கு. அதை விட அங்க இருக்கிற எல்லாருக்குமே செமையா ஷாக் ஆகுறாங்க, எப்படி இவங்க உயிரோட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அப்படின்னா அங்க எழுதின விஷயம் அழைச்சிட்டா எல்லாமே திரும்பி நார்மலாயிடும் போல. நம்ம பாத்ரூம் செவுத்துல எழுதின விஷயத்தை அழைச்சதுக்கு அப்புறம் இந்த ஆன்ட்டி உயிரோட வந்துட்டாங்க போல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப இங்க நேனோ செமையா அழுதுகிட்டு இருக்கா. நேனவை ஓவும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு பத்திக்கிட்டு எரியுது. உங்க அக்கா மக்கா உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மறுபடியும் போயிட்டு அதே தப்பையே பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோனை பத்தி ஜிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறா. இப்ப ஹீரோனுடைய ஃபேஸ் என்னமோ மாதிரி ஆகுது, அப்படியே புள்ளியா வர ஆரம்பிக்குது, என்னமோ செவந்து போன மாதிரி ஆகுது. இதை பார்த்துட்டு அவங்களுக்கே அவங்க ஃபேஸை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரூமுக்கு போயிட்டு செத்து போனவங்க எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப எவ்வளோடைய நேரமா என்னன்னு தெரியல, டக்குன்னு லேப் ஆஃப் ஆயிடுது. இந்த பொண்ணு அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா செத்து போனவங்க எப்படிமா உயிரோட வர முடியும், நாயா எப்படிமா மாற முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறப்ப ஏன் பாப்பா உனக்கு என்ன பாப்பா ஆச்சு, அத்தராத்திரத்துல இப்படி உலகிட்டு இருக்கியே, ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா புலம்பிட்டு இருக்கிறப்ப அம்மா எனக்கு ஒன்றும் ஆகலமா நான் தூங்க போறேமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிட்டா. இந்த பொண்ணு தூங்கிட்டே இருக்கும்போது அந்த ஆன்ட்டியும் நேனோவும் வந்துட்டு நீ எதுக்கு என்ன கொலை பண்ண, நீ எதுக்கு என்ன கொலை பண்ண, நான் இப்போ உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயமுறுத்துறாங்க. இந்த பொண்ணு ஷாக்கா எந்திரிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு, அடைச்சி இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு முடிக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பாடம் கவனிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சு போயிட்டு அந்த பொண்ணு பாட்டுன்னு மேலேருந்து எகிரி குச்சி சூசைட் பண்ணி இறந்து போறா. இந்த பொண்ணுக்கு செம ஷாக்கு, எல்லாருமே பாக்குறாங்க. அப்போ பேம்க்கு ஒரு டவுட் வருது, யாரோ போயிட்டு அந்த பாத்ரூம் செவுத்துல எழுதி வச்சிருக்காங்க போல, அதனாலதான் இந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்ரூம் கிட்ட போனா அந்த நட்டிச்சி வெளியே வந்துகிட்டு இருக்கா, ஒரு மாதிரி முறைச்சி பாத்துக்கிட்டு வரா. இவ்வளவு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா இந்த பொண்ணு இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. யார் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த நட்டிச்சி தான். இந்த பொண்ணு அன்னைக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி பயங்கரமா ராகிங் பண்ணாங்க இல்லையா, இந்த பொண்ணு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிருக்கா போல. ஐயோ என்னால ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பேம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்துட்டு ஏமா உனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, இந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டேற, பாத்ரூம் என்ன உனக்கு அவ்வளவு வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள அந்த ரூம்குள்ள போற மாதிரி போயிட்டு வேற ரூம்குள்ள போயிட்டு வெளியே வந்து கண்ணாடியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இந்த பொண்ணு பாட்னாங்க போயிட்டா. இந்த பொண்ணுக்கு
பொண்ணுக்கு செம ஃபீலிங்கா இருக்கு, நம்ம தெரியாதனமா அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது லேடிஸ் பாத்ரூம்குள்ள நிறைய ஜென்ஸ் வரானுங்க. ஐயோ இவனுங்க எது இங்க வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு மட்டும் பைத்தியம் முடிச்ச மாதிரி மேலே ஏறி நின்னுட்டு ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பாடுலாம் கீழே கொட்டிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையனை பிரின்சிபல் திட்டாரு. மறுநாள் பார்த்தா அந்த பிரின்சிபல் இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்துட்டு அப்படியே விரட்டிட்டு போறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு செம டவுட். சரி ஓகே பாத்ரூம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போயிட்டு பார்த்தா அந்த பாத்ரூம் முழுக்க எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்காங்க. அவங்கள பழி வாங்கணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அந்த நெட்டச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படி பண்ண, இந்த விஷயத்த பத்தி எதுக்கு ஸ்கூல் முழுக்க சொன்ன, இப்ப எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஏமா நீ மட்டும் அப்படியே உத்தமி மாதிரி நல்ல மாதிரிலாம் பேசாத, நேனோடைய ஃபேஸ் அப்படி மாறதுக்கு நீ தானே காரணம், நான் போயிட்டு நேனோ கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து போயிட்டா. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் பண்றது அப்படின்னே தெரியல. பாத்ரூம் செவத்துக்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அழிக்கவே முடியல. இங்க இந்த செவத்துல ஓவுடைய கால் உடஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐயோ கால் உடஞ்சி போக போதா, எப்படியாச்சும் அவனை போயிட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு காப்பாற்றுறதுக்காக கூப்பிட்டு வச்சு டே நீங்க இருக்கக்கூடாதா, இங்கேருந்து போயிட்றா அப்படின்றப்ப நல்லதா இருக்கான். டக்குன்னு பார்த்தா கால் உடஞ்சி பொத்தனை கீழே விழுகிட்டான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பதறி போயிட்டு வந்து பாக்குறாங்க. என்னாச்சு பார்த்துட்டு இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. இந்த டைம்ல பக்கத்துல ஒரு பையன் நின்னுட்டு அவன் பாக்கெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெண் இருக்கும். அட பாவி நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான்லாம் ஒன்றும் காரணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா சமாளிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்போ இது எல்லாத்துக்குமே அந்த செவுரு தான் காரணம், அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழிக்கிறதுக்கான எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போனா இந்த செவத்துல எழுதி இருக்கிற விஷயத்த யார் அழிக்கிறாங்களோ அவங்க செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு இங்க அள்ளு கிளம்புது. இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம், இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம இந்த பொண்ணு கிரவுண்ட்ல போயிட்டு உட்காந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறப்ப நானும் பக்கத்துல உட்காந்துட்டு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பேசிட்டு இருக்கா. ஐயோ இவ்வளவு நல்லவளுக்கு போயிட்டு நம்ம துரோகம் பட்டுமே, அநியாயமா இந்த பொண்ணை நம்ம இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு சாரி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறப்ப இந்த பொண்ணு ஒரு மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டெவில் ஃபேஸை காமிக்கிட்டா. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ நினைச்சா என்ன வேணா பண்ணி முடியும், இப்ப கூட நீ நினைச்சா இந்த விஷயத்த தடுத்து நிப்பாட்ட முடியும், ஆனா நீ தான் பண்ண மாட்டியே, நீ தான் பயந்தாங்கோலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கிளப்பி விடுறப்ப அதாவது பாத்ரூம் செவத்துல இருக்கிற விஷயத்த நீ போயிட்டு அடி அப்படின்ற விஷயத்த சொல்லாம சொல்றா. யாரை பார்த்துட்டு பயந்தாங்கோலின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து போறப்ப நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. பேம் போயிட்டு பாத்ரூம் செவத்துல இருக்கிற விஷயத்த அழிக்க போறாளா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப என்னது அழிக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இந்த பொண்ணை விரட்ட ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு எப்படியோ பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டா. எல்லாருமே சேர்ந்துட்டு பாத்ரூம் கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. அப்படியே பயங்கரமா கத்துறாங்க. இந்த பொண்ணு தண்ணி போட்டு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணி போட்டு துடைச்சா போக மாட்டேங்குது. கையை வச்சு துடைக்கிறா. பக்கத்துல இருக்க பாத்ரூம்குள்ள கையை விட்டுலாம் துடைச்சு பாக்குறா, போகவே மாட்டேங்குது. இவங்க செமையா கத்திட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு செமையா இரிட்டேட் ஆகுது. இந்த பொண்ணு செமையா காண்டாயிட்டு இங்க யாருமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் சோத்துல எழுதுறப்ப இப்ப டக்குன்னு அப்படியே மயான அமைதி நிலவுது. எல்லாருமே எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. இந்த பொண்ணுக்கு செம குழப்பமா இருக்கு. எல்லாருமே எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா அங்க யாரையுமே காணோம். காய்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு போறப்ப அங்க நம்ம நேனோ மட்டும் இருக்கா. அந்த பொண்ணு இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கிருந்து போயிட்டா. இந்த பொண்ணு வெளியே போயிட்டு பார்த்தா யாரையுமே காணோம். அப்படியே உலகமே மயான அமைதியா இருக்கு. அதாவது இந்த பொண்ணு யாருமே இருக்க கூடாதுன்னு எழுதுனா பாத்தீங்களா. சோ அதனால உலகத்துல இருக்கிற எல்லாருமே அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே இப்ப இந்த பொண்ணு மட்டும்தான் தனிமையில இருக்கிறா. இப்ப அப்படியே இந்த பாத்ரூம் செவத்தை க்ளோஸ் அப் பண்ணி காமிச்சு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மொத்தமா 4 எபிசோட் பார்த்திருக்கோம். இந்த எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையுமே தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.